ஓம் நம சிவாய. நிறைய சகோதர சகோதரிகள், நிறைய தாய்மார்கள், நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்குறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க. என்னால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு மெசேஜ் நான் பண்ணுறேன். எல்லாருக்குமே இறைவன் அருளால் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது யாருடைய பிரச்சனைக்கான தெய்வ வாக்குன்னா, திருமண தடையா இருக்கு, திருமண தடைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு குணசேகர் அவர்கள் கேட்டிருக்காரு. குணசேகரனுடைய திருமண வாழ்க்கைக்கு, திருமணம் நடக்கிறதுக்கு எது தடையா இருக்குன்னா, அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற தோஷம். உங்களுடைய குடும்ப தோஷம் தான் உங்களுடைய திருமணத்திற்கு ரொம்பவுமே தடையா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்களுடைய அந்த தோஷம் உங்க குடும்பத்துல இருக்க அனைத்து நபர்களுக்குமே அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த குல தெய்வ தோஷத்தை நீங்க நிவர்த்தி பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு திருமணம் நல்லபடியா நடக்கும். அதுவும் முக்கியமா நீங்க வீட்டுல முதல் குழந்தை அப்படிங்கறனால உங்களுக்கு தோஷத்தின் பாதிப்பு மற்றவங்களோட ரொம்பவுமே அதிகமாகவே இருக்கும். அதனால முதல்ல குலதெய்வத்தை இருக்கிற அந்த தோஷத்தை நீங்க நிவர்த்தி பண்ணுங்க. குலதெய்வ தோஷ நிவர்த்தி, ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான தோஷ நிவர்த்தி பண்ணணும். உங்களுடைய குல தெய்வத்திற்கு எப்படி குலதெய்வ தோஷம் நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை உங்களுடைய குல தெய்வ கோவிலுக்கு போய் நீங்க அபிஷேகம் செய்யணும். அது உங்களுடைய கைகளாலேயே நீங்க குலதெய்வத்திற்கு முதல்ல நீங்க பாலால அபிஷேகம் பண்ணணும். அதற்கு அப்புறம் மஞ்சள் நீரால அபிஷேகம் செய்யணும். அதற்கு அடுத்து இளநீரால அபிஷேகம் செய்யணும். முக்கியமாக இந்த 3 பொருட்களால அபிஷேகம் செய்யணும். அதுவும் நீங்க இத பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே விசேஷம். முடியாத பட்சத்துல நீங்க செவ்வாய்க்கிழமை நீங்க செய்யலாம். குடும்பம் முழுவதும் சேர்ந்து இந்த பூஜையை நீங்க குலதெய்வத்துக்கு செஞ்சீங்கன்னாலும் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த திருமண தடை நீங்கி, அந்த தோஷம் நீங்கி உங்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக அமையும். குணசேகரன் சகோதரன் நடந்து திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையணும் நான் இறைவனை வேண்டேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.